வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போகலாம். ஒரு நிமிடம் இதை கற்பனை செஞ்சு பாருங்க. தென் சீன கடலுக்கு மேல இரண்ட இரவு வானத்துல 300 டன் எடையுள்ள ஒரு பிரம்மாண்டமான போயிங் 777 விமானம் அமைதியா பறந்துட்டு இருக்கு. அது வழக்கம் போல நடக்கிற ஒரு சாதாரண பயணமா தான் தெரிஞ்சுது. ஆனா அதுவே நம் காணத்தோட மிகப்பெரிய விமான போக்குவரத்து மர்மமா மாறப்போகுதுன்னு அப்போ யாருக்கும் தெரியாது. இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்த இந்த காலத்துல ஒரு பிரம்மாண்டமான பயணிகள் விமானம் தடையே இல்லாம எப்படி முழுமையா மாயமாக முடியும்? இது வெறும் யூகங்களை அடிப்படையாக கொண்ட கட்டுக்கதை கிடையாது. ரேடார் தரவுகள், கம்யூனிகேஷன் இயந்திரங்கள் கொடுத்த சிக்னல்கள்னு முழுக்க முழுக்க உண்மையான டிஜிட்டல் தரவுகளை மட்டுமே வச்சு நாம பண்ண போற ஒரு துப்பறியும் பயணம் இது. அந்த நாளோட தொடக்கத்துல எல்லாமே ரொம்ப இயல்பாக தான் இருந்துச்சு. எந்த ஒரு அசம்பாவிதத்துக்கான அறிகுறியும் அங்க இல்லவே இல்ல. இந்த நேர அட்டவணையை சற்று கவனிங்க. மலேசியன் நேரப்படி நள்ளிரவு 00:42க்கு கோலாலம்பூர்ல இருந்து விமானம் சீராக புறப்படுது. 01:06க்கு விமானத்தோட ஏகார் சிஸ்டம், அதாவது தானியங்கி தகவல் தொடர்பு அமைப்பு எந்த பிழையும் இல்லாம தரவுகளை அனுப்புது. காக்பிட்ல எல்லாமே பெர்ஃபெக்ட். எரிபொருள் அளவு, பறக்கும் உயரம் எல்லாமே மிகச்சரியா இயங்கிட்டு இருந்துச்சு. நள்ளிரவு 1:19 கட்டுப்பாட்டு அறையான மலேசிய ரேடாருக்கு விமானத்தோட கேப்டன் ஜஹாரி கிட்ட இருந்து ஒரு ரேடியோ மெசேஜ் வருது. குட் நைட் மலேசியன் 370. அவ்வளவுதான். ரொம்ப இயல்பான அந்த இறுதி வார்த்தைகளுக்கு பிறகுதான் உலகத்தையே உலுக்க போகிற அந்த மாபெரும் மர்மம் தொடங்குச்சு. அந்த குட் நைட் மெசேஜ் வந்த அடுத்த சில நிமிடங்கள்லயே எல்லா தலைகீழா மாறிடுச்சு. சிவிலியன் ரேடார் திரைகள்ல இருந்து அந்த விமானம் இருட்டடிப்பு செய்யப்பட்டு ஒரு பேய் விமானமா மாறின தருணம் அது. அடுத்தடுத்து அந்த திகிலூட்டும் தருணங்களை கொஞ்சம் பாருங்க. 1:21க்கு விமானத்தோட அடையாளத்தை காட்டும் டிரான்ஸ்பாண்டர் சிக்னல் திடீர்னு கட் ஆகுது. ஆனா விமானம் பறப்பதை நிறுத்தல. 1:30க்கு ராணுவ ரேடார்ல அந்த விமானம் ஷார்ப்பா மேற்கு நோக்கி திரும்புறது பதிவாகுது. அப்படியே பறந்து 2:22க்கு அந்தமான் கடல் பகுதியில ராணுவ ரேடாரோட எல்லையையும் தாண்டி இருட்டுல ஒரு பேய் மாதிரி மறைஞ்சு போகுது. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்னு இருக்கு. சிவிலியன் கட்டுப்பாட்டு அறையில இருக்கிற செகண்டரி ரேடார்கள் விமானத்தோட டிஜிட்டல் டிரான்ஸ்பாண்டர்களை மட்டுமே நம்பி இயங்குது. ஆனா ராணுவத்தோட பிரைமரி ரேடார் அப்படி இல்ல. அது விமானத்தோட உலோக உடம்புல பட்டு திரும்பும் ரேடியோ அலைகளை கண்டுபிடிக்கும். அதனாலதான் உள்ள இருந்த டிஜிட்டல் கருவிகள்லாம் அணைக்கப்பட்ட பிறகும் அந்த பிரம்மாண்டமான இரும்பு பறவை ராணுவ ரேடார்ல மட்டும் துல்லியமா சிக்கியிருக்கு. விமானம் ரேடார்ல இருந்து மறைஞ்சதும் கீழே தரையில என்ன நடந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஒரே குழப்பம், பதற்றம். வியட்நாமின் ஹோசி மின் கட்டுப்பாட்டு அறை தொடர்பை இழக்குது. கோலாலம்பூருக்கு அடுக்கடுக்கா கேள்விகள் பறக்குது. விமானம் கம்போடியால இருக்கிறதா சில தவறான தகவல்கள் வேற பரவுது. மத்த விமானங்களை வச்சு தொடர்பு கொள்ள முயன்றோம், எந்த பலனும் இல்ல. இப்படி ஒரு பதற்றமான சூழ்நிலையில 4 மணி நேரம் வீணான பிறகுதான் மீட்பு பணிகளுக்கான ஒருங்கிணைப்பு மையமே அலர்ட் ஆகுது. ஒரு பக்கம் ரேடார்ல எந்த தடையுமும் இல்லை. ஆனா விண்வெளியில சுத்திட்டு இருக்கிற சேட்டலைட்டுக்கு இந்த விமானம் சில மௌனமான டிஜிட்டல் தடயங்களை விட்டுட்டு போயிருக்கு. அது என்ன? ஹேண்ட்ஷேக் அல்லது எலக்ட்ரானிக் பிங்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, விமானத்தோட கம்ப்யூட்டர் இந்திய பெருங்கடலுக்கு மேல இருக்கிற இன்மார்ட்சாட் சேட்டலைட்டுக்கு தானாகவே ஒரு லாக்-ஆன் சிக்னலை அனுப்பும். இதுக்கு பைலட்டோட எந்த உதவியும் தேவையில்லை. ஒரு மெஷின் இன்னொரு மெஷின் கிட்ட நான் இங்க இருக்கேன்னு சொல்ற மாதிரி அதுவாவே நடக்கிற ஒரு ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் இது. இந்த சேட்டலைட் தரவுகள் காட்டுற உண்மையிலே நம்மள அதிர வைக்கும். ராணுவ ரேடார்ல இருந்து தப்பிச்ச பிறகும் இந்த விமானம் சுமார் 6 மணி நேரம் யாருக்கும் தெரியாம அந்த இருண்ட வானத்துல பறந்துட்டே இருந்திருக்கு. அதிகாலை 2:25க்கு முதல் சிக்னல் தொடங்கி காலை 8:19க்கு வந்த ஒரு அரைக்குறையான கடைசி சிக்னல் வரைக்கும் இந்த விமானம் சேட்டலைட்டோட தொடர்புல தான் இருந்திருக்கு. சரி, வெறும் சிக்னலை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த விமானம் எந்த பக்கம் போச்சுன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? அங்கதான் விஞ்ஞானிகள் BTO, அதாவது பர்ஸ்ட் டைம் ஆஃப்செட் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான கணித முறையை பயன்படுத்தினாங்க. பூமியில இருந்து சேட்டலைட்க்கு ஒரு சிக்னல் போயிட்டு திரும்ப வர ஆகிற நேரத்தை வச்சு விமானம் சேட்டலைட்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு ஒரு டிஜிட்டல் டேப் வச்சு அளக்குற மாதிரி பல வளையங்களை வரைஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல BFO, அதாவது பர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப்செட் அப்படிங்கிற இன்னொரு டெக்னிக்கையும் யூஸ் பண்ணாங்க. ரேடியோ அலைகள் சுருங்கி விரியிற டாப்ளர் எஃபெக்டை வச்சு அந்த விமானம் எந்த திசையில எவ்வளவு வேகத்துல போயிட்டு இருந்துச்சுன்னு துல்லியமாக கணக்கிட்டாங்க. ஆச்சரியம் என்னன்னா, இந்த தரவுகள் எல்லாமே விமானம் அதிவேகமா தெற்கு நோக்கி பறந்ததை உறுதி செஞ்சது. இந்த டிஜிட்டல் தடயங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து அந்த விமானம் பயணித்த பாதையை எப்படி டீகோட் பண்ணாங்கன்னு பாப்போம். இது உண்மையிலே ஒரு அபாரமான துப்பறியும் வேலை.
இதை எப்படி பண்ணாங்கன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். முதல்ல BTO தரவுகளை வச்சு தூர வளையங்களை வரைஞ்சாங்க. ரெண்டாவது BFO டாப்லர் எஃபெக்ட வச்சு விமானம் தெற்கு நோக்கி போனதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. மூணாவது விமானத்துல இருந்த எரிபொருள் எவ்வளவு தூரம் தாங்கும்னு கணக்கிட்டு அந்த பயணத்தோட இறுதி புள்ளியை கண்டுபிடிச்சாங்க. பல மில்லியன் சதுர மைல் கடற்பரப்பை ஒரே ஒரு கணித வளைகோட சுருக்கி கொண்டு வந்தாங்க. அப்படி அவங்க சுருக்கி கொண்டு வந்த அந்த இறுதி புள்ளி தான் த 7th ஆர்க், அதாவது 7வது வளையம். தெற்கு இந்திய பெருங்கடலோட மிக ஆழமான, யாருமே இல்லாத ஒரு தனிமையான பகுதியில வரையப்பட்ட ஒரு கண்ணுக்கு தெரியாத கோடு இது. காலை 8:19க்கு வந்த அந்த கடைசி சிக்னல் எரிபொருள் முழுசா தீர்ந்து போன அந்த துல்லியமான தருணத்தை குறிக்குது. இங்கதான் எல்லா தரவுகளும் நிரந்தரமா மௌனமாகிடுச்சு. ஆனா இந்த இயந்திர தரவுகள் எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய கேள்வியை நம் முன்னே வைக்குது. விமானத்தோட கம்யூனிகேஷன் சிஸ்டமை தன் கைகளால மேனுவலா அணைச்சது யார், அல்லது எது அதற்கு காரணம்? எந்த ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடியும் இது பற்றிய அதிகாரப்பூர்வமான சாத்தியக்கூறுகளை நாம நடுநிலையா அலசி பார்க்கணும். விசாரணை குழுவினர் சில முக்கிய கோட்பாடுகளை முன்வச்சாங்க. 1, விமானி வேணும்னே கட்டுப்பாடுகளை தங்கையில எடுத்து தற்கொலை செஞ்சிருக்கலாம். 2, ஏதோ ஒரு எதிர்பாராத மின் தடையால சிஸ்டம் ஆஃப் ஆயிருக்கலாம். அல்லது 3வது, ஆக்சிஜன் பற்றாக்குறையான ஹைபாக்சியா அப்படிங்கிற நிலையில பைலட்டுகள் மயக்கமடைந்திருக்கலாம். ஆனா இதுல எதற்கும் உறுதியான ஆதாரங்கள் இல்ல. கிடைச்ச ஒரே தெளிவான ஆதாரம், விமானம் யாராலோ அல்லது எதாலோ மேனுவலா திசை திருப்பப்பட்டுச்சு அப்படிங்கிற அது ஒரு உண்மை மட்டும்தான். டிஜிட்டல் தரவுகள்லிருந்து வெளியே வந்து நிஜ உலகத்துல நடந்த அந்த பிரம்மாண்டமான தேடுதல் வேட்டைய பத்தி இப்ப பாப்போம். இது மனித வரலாற்றிலேயே மிக கடினமான ஒரு தேடலா மாறுச்சு. இந்த நம்பரை சற்று கவனிங்க. 1,20,000 சதுர கிலோமீட்டர்கள். 2016 இருந்து 2017 வரைக்கும் இந்திய பெருங்கடலோட இருண்ட, மிகவும் கரடுமுரடான அடிப்பகுதியில அதிநவீன சோனார் கருவிகளை கொண்டு சல்லட போட்டு தேடிய பரப்பளவு இது. இவ்வளவு பெரிய தேடுதல் நடந்தும் மாபெரும் அந்த விமானத்தோட முழுமையான பாகம் கிடைக்கவே இல்லை. ஆனா அதுக்காக தேடுதல் மொத்தமா வீணாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஆப்பிரிக்க கடற்கரைகளிலும் இந்திய பெருங்கடல் தீவுகளிலும் விமானத்தோட ஃபிளாப்பரான் உள்ளிட்ட உடைந்த சிதறல்கள் கரையொதுங்குச்சு. சேட்டலைட் தரவுகளை வச்சு விஞ்ஞானிகள் போட்ட அந்த 7வது வளைய கணக்கீடு 100% உண்மை என்பதையும், அந்த விமானம் கடல்ல தான் விழுந்துச்சு என்பதையும் இந்த உடைந்த பாகங்கள் நிஜத்துல நிரூபிச்சது. இப்போ நாம இந்த மர்மத்தோட ஒரு புதிய கட்டத்துக்கு வந்திருக்கோம். டிசம்பர் 30, 2025 ஓஷன் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற நிறுவனம் 55 நாட்களுக்கான ஒரு புதிய தேடுதல் வேட்டையை தொடங்க போகுது. $70 மில்லியன் மதிப்புள்ள இந்த தேடலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கண்டுபிடிச்சா மட்டுமே கட்டணம். அதிநவீன ஆளில்லா நீர்மூழ்கி கருவிகளை வச்சு கடலுக்கு அடியில மீண்டும் தேட போறாங்க. இந்த இடத்துல நாம மனசுல நிறுத்த வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இவ்ளோ நேரம் நாம பேசினது வெறும் ரேடார் பத்தியோ சேட்டலைட் டேட்டா பத்தியோ மட்டும் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மனித இழப்பு இருக்கு. 239 மனித உயிர்கள், அவங்களுக்காக காத்துட்டு இருக்கிற குடும்பங்கள். அந்த வலியும் விடை தெரியாத ஏக்கமும் தான் இந்த தேடலை இன்னமும் உயிர் போட வச்சிருக்கு. இப்போ நம்ம எல்லோரும் மனசுலயும் நிக்கிற அந்த இறுதி கேள்வி இதுதான். 55 நாட்கள் நடக்க போகிற இந்த புதிய தேடல் வேட்டை அந்த விமானத்தோட கருப்பு பெட்டியை கண்டுபிடிக்குமா? உலகத்தோட மிகப்பெரிய இந்த விமான போக்குவரத்து மர்மத்துக்கு ஒரு இறுதியான விடையை கொண்டு வருமா? இந்த கேள்விகளுக்கான பதில காலம்தான் சொல்லணும். இந்த விரிவான அலசல் மூலமா MH370 மர்மத்துக்கு பின்னாடி இருக்கிற இயந்திர தரவுகளை நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன்.